ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம கூட இருக்கிறவர் இட்ஸ் பிரசாந்த். இவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இங்கேருந்து ஒரு ரெவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ ஹை பிரதர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை நீங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த அந்த ஒரு மொமெண்ட் ஒரு 40-50 செகண்ட்ஸ் அது வரும்போது உங்களுக்கே உங்களை அறியாமல் ஒரு கண்ணீர் ஒரு 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 மகிழ்ச்சி வந்திருக்கும். அது எப்படி ஃபீல் ஆச்சு? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு எல்லா பெரிய படங்களையும் அத்தன்டிகேட் பண்ணுறது ப்ரெஸ் தான். அண்ட் அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட பாராட்டு வாங்குறதுங்கிறது எனக்கு ஏதோ ஒரு உலகத்துக்கிட்டே ஒரு அங்கீகாரம் பெற்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க. கொஞ்சம் எமோஷனலான மூமெண்ட் தான் ப்ரோ. ஏன்னா ட்ரை பண்ணுவோம், அப்போ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரும் வந்துகிட்டே இருக்கும், சின்ன ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். சிலது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சிலது ஒர்க் அவுட் ஆகாது. சினிமா அது நடக்கிறது தான். இதில் யுனானிமஸாக எல்லாருமே பார்த்துட்டு வாழ்த்துறப்போ நமக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. சில டைம் வார்த்தைகள் விட்டு போயிடுது, என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேது உண்மையாலுமே. ஸோ சந்தானம் சாரே சொல்லிட்டாரு, ஒரு தமிழ் சினிமாவுக்கு இவர் செந்தில் சார் மாதிரி நம்ம வந்து பார்க்குறோங்கிறது அந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியம்? இல்லை, அண்ணன் வந்து அந்த வார்த்தையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது எனக்கு நல்லா கனவுல கூட அப்படி நினச்சி பார்க்கல, அப்படி ஒன்று சொல்லுவார் அண்ணன் அப்படின்ட்டு. எனக்கு ஷாக்கிங்கு அது போக நெகிழ்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற ஒரு ஆள் அவங்க வந்து மேடையில் இந்த வார்த்தைகள் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நம்மளை ஏதோ தொடங்கி விட்ட மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையை தொடங்கி விட்ட ஒரு ஃபீலிங்கு. அது அவரோட கிரேட்னஸ் தான். நாம் அவருக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம்னா ஒன்றும் கிடையாது. அது அவரோட கிரேட்னஸ். அவர் கூட இருக்கிறவங்கள வளர்த்து விட்டு பார்க்குறது அவரோட இயல்பு. அது இதுவும் எனக்கு பண்ணார். நான் அன்றைக்கி உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு 2 நாள் அவ்வளோ சந்தோஷமாக பர்சனல் தூக்கங்கள்லாம் மறந்துட்டு ஒரு 2 நாள் அப்படி சிறகடிச்சு பறந்த நாட்கள் அதுங்க. ஸோ இப்போ நம்ம ட்விட்டரில் பார்க்குறோம், நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக நிறையா ரிவ்யூஸ் போடுறீங்க. இப்போ நம்ம ஸ்பேசஸ்லலாம் பேசுகிறோம், டைம் பாஸ்லலாம் பேசுகிற ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு இட்ஸ் பிரசாந்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு ரிவ்யூவர், நம்மளோட ஐடியா ஃபிலிமை வந்து ப்ரொகாஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. அங்கே உங்களோட அந்த 100 பேர் உங்களை பார்க்குற உங்கள் பிரதர்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னென்னா அவங்களுக்கெல்லாம் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான். ஏன்னா நம்மளோட கோர் ஃபாலோவர்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா ஒன்று எதிர்பார்ப்பாங்கன்னா ரொம்ப இல்லை, அதாவது நடி வேலை செய் அப்படிங்கிறதா. ஏன்னா வாய் பேசாத வேலை செய்யணும், அது வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா எனக்கு அது போதுங்க. அது அதை விட பெரிய வெற்றி கிடையாது. ஜென்ரல் ஆடியன்ஸ் தாண்டி இப்போ இவங்களாம் தான் நம்ம யாருன்னே தெரியாதப்போ நம்ம கூட இருக்கிறவங்க. இப்போ அது ட்விட்டர் ஸ்பேசஸ் ஆகட்டும், நம்ம ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், ஏன்னா பப்ளிக்கு பயங்கரமாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அதான் உண்மை. அப்போது இவங்கெல்லாம் தான் வந்து இனிஷியலாக நம்மளை வந்து இனிஷியேட் பண்ணி விடுறது. ஸோ அவங்கள ஏதோ ஒரு வகை இப்போ இந்த ப்ரெஸ்ஸில் பார்க்குறப்போ என் அண்ணன்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க சொல்லும்போது ஓகே அவங்களுக்கு ஒரு நியாயம் பண்ணி. ஏன்னா நிறைய மற்ற படங்கள் பண்ணியிருக்கோம், இதே ப்ரெஸ்ஸில் ஓகேன்ட்டு போவாங்க. ஏன்னா அது பயங்கரமாலாம் இருக்காது. இதுதான் எல்லாரும் யூனியமஸ் பாட்டும்போது ஓகே ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபைனல் கொஸ்டின், நீங்கள் வந்து நம்ம போன வாட்டி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, பெரிய ரோல்லாம் பண்ணணும்னு ஆசை இல்லை, ஒரு 2 நிமிஷம் நான் ஒரு ரோல் பண்ணாலும் அந்த ரோல் ஒரு 10 பேர் பேசிட்டாங்கன்னா சினிமாவில் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு 2 நிமிஷம் பண்ண ரோல் எக்ஸ்டெண்டடாக பண்ணியிருக்கீங்க. அந்த ரோல் இந்த ரோலாக இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? அது சினிமா சொல்கிறதாங்க ப்ரோ, அது ஆடியன்ஸ் சொல்கிறது தான். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. கட் இன்ஸ்டிங்க்ட் என்ன சொல்லுது? இருக்கலாம். ஏன்னா இவங்களோட பாராட்டுகள்லாம் பார்க்கும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு அதை விட என்னென்னா, சரி ஒருவேளை இது நல்லபடியாக கிளிக் ஆகிடுச்சுன்னா இனி வரும் ப்ராஜெக்ட்டுகள் ஒழுங்காக பண்ணணும், அந்த பயம் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபேம் வந்துட்டா இல்லை காசு வந்துட்டா அதை தப்பாக யூஸ் பண்ணி தப்பான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற அந்த பயம் இப்போது உள்ள தொத்திட்டு நிற்கிது. இது நாளைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க ப்ரோ. நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்கணும், பார்த்தா அவங்க அத்தன்டிகேட் பண்ணுறதா. ஒருவேளை அத்தன்டிகேட் பண்ணாங்கன்னா ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் பிரதர். நான் இதை விட ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா, இதை விட ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா அதை தான் ட்ரை பண்ணணும். தவிர கமர்ஷியல் வி கேன் ஆல்வேஸ் ஏர்ன் பிரதர். அது ஏன்னா சினிமாவில் வந்து இங்கே ஒரு ஷாட்டுக்கு ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை வந்து வெறும் காசுக்காண்டி போய் வித்துறக்கூடாதுங்க. அதை தாண்டி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும், அதை நிச்சயமாக நான் பண்ணுவோம் பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நமக்கு கூட இருக்கிறவங்க வடக்குப்பட்டு ராமசாமி படத்தோட டைரக்டர் கார்த்திக் யோகி இருக்காங்க. ஹை ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் பிக் சக்ஸஸ் இன்னைக்கு. ஸோ ஒரு ஃபஸ்ட் இந்த கொஸ்டின், ஏன் வடக்குப்பட்டி ராமசாமி? அந்த எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு 2 ரீசனுக்காக தான் ஒரு படம் பண்ணுவாங்க, ஹவு அண்ட் ஒய். ஸோ ஒய் வடக்குப்பட்டி ராமசாமின்னு நீங்கள் சொல்கிறீங்க? சிம்பிள். வடக்குப்பட்டி ராமசாமி, கவுண்டமணி சார் அதில் உள்ளே இருக்கார், டிக்கிலோனாலும் இருந்தார், இதுலேயும் இருக்கார். அவரோட பயங்கரமான ஃபேன், சந்தானமும் அவரோட பயங்கரமான ஃபேன். ஸோ கம்பல்சரியாக அவரோட காமெடிங்களை பார்த்து நாங்கள் வி ஹவ் க்ரோன் அப். ஸோ அதனால தான் வடக்குப்பட்டி ராமசாமி. ஆனால் இட்ஸ் அ வில்லேஜ் ஃப்ளிக்குன்ற போது ஐ நீடட்
என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் நேம் ஆனால் கேரக்டர் நேம். ஸோ டைட்டில் கேரக்டராகவே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக போகும் அப்படிங்கிற ஒரு முன்னாடியே நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை சார், கான்ட்ரவர்சியாக நாங்கள் பண்ணோம். ஏன்னா நீங்கள் படம் பார்த்தீங்க, அதில் மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் நான் ப்ரெஸ்லையும் சொல்லியிருந்தேன். கான்ட்ரவர்சி பண்ணணும் இல்லை, அது அவர் போட்ட ஒரு சின்ன ஒரு ட்வீட் வந்து அது கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அது ஆடியோ லான்ச்லேருந்து அப்படியே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. படம் பார்த்தோன்னே கன்ஃபார்மாக புரிஞ்சுப்பாங்க அது கான்ட்ரவர்சி இல்லை அப்படின்னு. ஸோ உங்களோட ஒரே எய்ம் வந்து டு என்டர்டெயின் ஆடியன்ஸ். அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கம்மியாகாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் யார் மனசும் புண்படுத்துறதுக்கு இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு தரப்பு அவங்க ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள புண்படுத்துறது எங்களோட நோக்கம் கிடையாது. அவங்களும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். ஸோ அது அப்படி மிஸ்கான்செப்ஷன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ நீங்கள் கவுண்டமணி சாரோட எவ்வளோ பெரிய ஃபேன்னு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் லொல்லு சபாவோட பெரிய ஃபேனாக இருந்திருப்பீங்கன்னு படம் பார்க்கும்போது தெரியுது. அதை பற்றி நீங்கள் சார், நான் லொல்லு சபா பார்த்து தான் வளர்ந்தேன். லொல்லு சபா வந்து நான் ஃபஸ்ட்டு டிக்கிலோன கதை சொல்லும் போது லொல்லு சபா ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருந்தாங்க உள்ள. மாறன், சேஷு, வந்து நம்ம அங்கே இருந்த மாம்ஸு, பிரேம், எல்லாம் சுவாமிநாதன் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட் ஆச்சு. ஸோ அவங்கவுங்க பாணியில் நான் பேசுவேன். அவங்க என்னென்ன டைலாக் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ பின் ஃபாலோவிங் ஃப்ரம் சகல ரகலை. அதுக்கு முன்னாடி சகல ரகலையிலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போ வேணால் வெனஸ்டேனா டிவிக்கு முன்னாடி உட்காந்துறது தான். ஸோ எனக்கு என்னென்னா இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டாங்க. பட் an extraordinary காமெடி பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி ஒன்று இருக்கும். போன படத்தில் மாறனுக்கு இருந்தது. இந்த படம் சரி எல்லாம் சேர்த்துக்கிட்டோம். மாறன், சேஷு எல்லாருமே சேர்த்து பண்ணிட்டோம். பர்டிகுலராக சேஷு அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக பிளாஸ் பண்ணியிருக்காரு. நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் தெரியும். அதே மாதிரி நீங்கள் இவங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்க. ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்கெல்லாம் காமிக்கல் கேரக்டர்ஸ் நிறைய பேர். இப்போ MS பாஸ்கர் சார் கூட நிறைய காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டராஜன், நிழல்கள் ரவி சார் எங்கேருந்து பிடிச்சிங்க? அந்த படத்தில் அவர் சரியான பைத்தியமாக காட்டுறீங்க, இந்த படத்தில் சரியாகாத பைத்தியம் காட்டுறீங்க. எப்படி அவரை பிடிச்சிங்க இந்த காமிக்கல்? சார் அவர் வந்து முன்னாடி பயங்கர காமெடி பண்ணியிருக்காரு சார். இந்த ஜெனரேஷனுக்கு அவர் எப்படிப்பட்ட ஆளுனே தெரியாது. அவர் ரொம்ப வெல்கமிங்காக. எனக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் இருக்கணும், ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும், ஆனால் அதை பார்க்குறது மக்களுக்கு பைத்தியமாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய முகங்கள் நான் ஆப்ஷனே யோசிக்கல. இந்த கதையை நான் சொல்லும் போது நிழல்கள் ரவி சார் வச்சு தான். ஏன்னா அந்த டிக்கிலோனில் அந்த புல் பேக் வரும்போது அவர் டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்க அந்த சீக்வன்ஸு அவ்வளோ ஒரு பிளாஸ்ட் ஆச்சு. ஏன் இவரை வச்சு ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்ற மீட்டர் தான் சார். ஸோ உங்கள் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இப்போ வந்து ஆர்யா சார் அண்ட் சந்தனம் சார் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ்? சார், அந்த ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கே தெரியாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் இன்னும் ரைட்டிங் ஃபேஸில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு காமெடி தான். அஃப்கோர்ஸ் ஐ லவ் காமெடி. ஒரு காமெடி ஆக்ஷன் படமாக வரும் சார். கண்டிப்பாக. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.